இப்போ நிறைய பேர் தங்களுடைய உருவத்தை நினச்சி வருத்தப்படுறாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவில் சொல்லுவேன், உருவு கண்டு எல்லாமே வேண்டும். இந்த உலகத்தில் சச்சின் டெண்டுல்கர் பேட்டை பிடிச்சி கிரவுண்டுக்குள்ளே வரும்போது விக்கெட் கீப்பர் சிரிச்சிருக்காரு, நீ எல்லாம் என்ன உயரம், என்ன சாதிக்க போகிறேன்னு. இப்போ கிரிக்கெட்டுங்கிறது ஒரு மதம்னா அதுக்கு கடவுள்னு ஒரு சிலை வெடித்தா அதை டெண்டுல்கர்னு சொல்கிறாங்க. சார், கட்ட மீசை, குட்ட காலு, ஒரு பெக்கூலியரான உடை. முதல்ல அவர் நாடகம் போட்டபோது 2 பேர் தான், சவுண்ட் இன்ஜினியர், லைட் பாய். ஆனால் உலகத்திலேயே சிலை வைக்கப்பட்ட ஒரு ஆள் உண்டுன்னா அவர் தான் சார்லி சாப்ளின். மறந்துடக்கூடாது. நீங்கள் எல்லாத்தையும் விடுங்க சார், வடிவேல் என்ன அமீர்கான் மாதிரி அழகா, இல்லை அஜித் மாதிரி ஸ்மார்ட்டா, இல்லை விஜய் மாதிரி ஸ்டைலா, இல்லை ரஜினி மாதிரி ஃபாஸ்ட்டா? எதுவும் இல்லை. ஆனால் இன்றைக்கி வடிவேல் இல்லாமல் ராத்திரி யாரும் தூங்குறதில்லை, குழந்தைங்க முதல் பெரியவர் வரை. அப்போ எதெல்லாம் தங்களுடைய மைனஸோ அதை நீங்கள் ப்ளஸ் ஆக்கிக்கங்க, எதை நீங்கள் மைனஸோ அதை ப்ளஸ் ஆக்கிக்கங்க. காக்கா கருப்பு தான், ஆனால் அதுக்கு சோறு வைக்க நம்ம காக்கான்னு நம்ம கத்துறோம், கிளிக்கு சூடு வைக்கிறோம். ஆனால் ஏன் நம்ம பாஷையில் அதை பேச வைக்கிறதுக்கு, காக்கா பாஷையில் பேசுகிறதுக்கு சோறு வைக்கிறோம், கிளியை நம்ம பாஷையில் பேசுகிறதுக்கு சூடு வைக்கிறோம். அது சாமிங் தான், இது கருப்பு தான். ஆனால் எது நிரந்தரங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. சாமி கூட கருவறையில் எண்ணெய் படைஞ்சு கருப்பாக தான் இருக்கும். கலராக இருக்கிற பெயிண்ட்டை விட எண்ணெய் படிஞ்ச சாமிக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி. கல்லிலேயே கிரானைட் கல்லில் கருப்பு கல்லுக்கு தான் விலை ஜாஸ்தி. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலேயே கருப்பு பணத்துக்கு மரியாதை ஜாஸ்தி. உருவத்தை வச்சு ஒருத்தரை எடை போடாதீங்க. உருவு கண்டு எல்லாமே வேண்டும்.